அப்பா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, கிருஷி படித்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு வந்துட்டேன்னு முத்து சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் ரோஹிணி அப்படியே அதிர்ந்து போய் பார்க்க, இன்றைக்கி தாங்க நீங்கள் சரியான விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீனா பக்கபலமாக நிற்கிறாங்க. கிருஷி விஷயத்தில் ஏன்டா இப்போ நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாம், கிருஷி நம்ம கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். பத்தாத்துக்கு இவங்க பாட்டியே நம்ம வீட்டில் கிருஷியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கிருஷி நம்ம பொறுப்பு தானேப்பா. அவன் இதுக்கு யாரும் இல்லாதது போல் அந்த ஸ்கூலில் போய் படிக்கணும். அதான் ஏற்கனவே படித்தேன், அதுவும் நீங்கள் வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் கிருஷன் போடலான்னு முடிவு பண்ணிட்டுன்னு சொல்ல, சரிடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க விஜயா, அப்போது இவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற ஐடியா இந்த வீட்டில் யாருக்கும் இல்லை அப்படி தானேன்னு விஜயா கேட்க, விஜயா சின்ன பையன்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க பழகு. முத்து மீனா கிட்டவும் வெறுப்பை காட்டுற மாதிரி கோபத்தை காட்டுற மாதிரி அவன் மனசை ஏதாவது காயப்படுத்தாத. அப்புறம் சின்ன பையனை கொடுமைப்படுத்தினு வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பிரச்சனை வேற மாதிரி போகும் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போக விஜய் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அங்கே வர ரோஹிணியும், ஆமாம் ஆண்டி, நம்ம எந்த கோவமாக இருந்தாலும் முத்து மீனா கிட்ட தான் காட்டணுமே தவிர அதுக்காக இங்கே வீட்டுக்கு வந்திருக்க சின்ன பையன் மேலே காட்டக்கூடாது. ஏய், என்ன நீயும் இங்கே அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கன்னு உன்னே மனோஜ் சொல்ல, உனக்கு தான் மனோஜ் எதுவுமே புரிய மாட்டுது. ஒரு சின்ன குழந்தைய நம்ம வீட்டில் அடிமைப்படுத்துகிறோம், கொடுமைப்படுத்துகிறோன்னு அக்கம் பக்கத்தில் யாருக்காவது தெரிஞ்சாலோ இல்லை இந்த சின்ன பையனே போய் வெளியில் யார்கிட்டையாவது சொன்னாலும் கூட அப்புறம் பிரச்சனை பெருசாகும். போலீஸு, கேஸு, தண்டனைன்னு எல்லாமே கிடைக்கும் ஆண்டி அப்படின்னு சொல்ல, என்னம்மா ஏதேதோ சொல்லி நான் பயமுறுத்திட்டு இருக்கேன்னு விஜயா சொல்ல, உண்மைதான் ஆண்டி சொல்கிறேன், அந்த பையன்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் விலையே இருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நல்ல வேலை நானும் அவன்கிட்ட ஏதாவது சீண்டாமல் இருக்கிறேன் அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்கிறாங்க. சரி வா மனோஜ் கிளம்பலான்னு மனோஜை கூட்டிகிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்ப இங்கே யோசனையோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயா இவன் என்ன இப்படி பேசிட்டு போகிறாளேன்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. மீனா மீனா அப்படின்னு சொல்ல, நான் கேட்ட மாதிரி ஸ்வீட் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனா ஸ்வீட் செஞ்சதை வீட்டில் எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்க, என்ன நீ இவ்வளோ சுகர் போட்டு இன்னைக்கு ஸ்வீட் பண்ணியிருக்க அப்படின்னு அங்கே விஜயா கோவப்பட, அத்தை நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்கோ என்னமோ அப்படின்னு அங்கே விஜயா கிட்ட மீனா பேசும்போது, உனக்கு இருந்தாலும் திமுரு அதிகமாக தாண்டி போச்சுன்னு விஜயா மீனாவை பார்த்து எச்சரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து சொல்கிறாங்க, இந்த சண்டையெல்லாம் விடுங்க, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேட்க, ஆமாம் அப்பா வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் எனக்கும் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்ன இவன் படிக்கலை எதுவும் பண்ணலை, என்னமோ ஸ்கூலில் வேலை கிடச்சிருச்சுன்னு ஏதேதோ என்கிட்ட பெனாத்திக்கிட்டு இருக்கான், என்னங்க இவன் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு தெரியுது, நீங்களாச்சும் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு விஜய சொல்ல, முத்து சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருப்பா இவனுக்கு ஸ்கூலில் வேலை பாட்டு கொடுத்தது, அதுவும் இவன் படிக்கலைன்ற விஷயம் யாருக்கும் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்ல, டேய் படித்தாதான் வேலை கிடைக்கும்னா அப்போ உன் படிப்புக்கு படித்த வேலையை நீ ஏன் பார்க்காம இந்த ஷோரூமை வச்சிட்ருக்க, நீ படித்த படிப்புக்கு பெரிய பெரிய காலேஜில் லெக்சரராக போகலாம், அதெல்லாம் பண்ணாமல் நீ ஷோரூம் வைக்கணும்னு அவசியம் வந்துச்சு. அதுபோல தான் இதுவும், படித்த படிப்புக்கான வேலை யாருக்கும் கிடைக்காதுன்னா படிக்கலை தான், ஆனால் எனக்கான வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன வேலை அப்படின்னு அங்கே ரவியும் ஸ்ருதியும் கேட்க, முத்து சொல்கிறாங்க, அந்த ஸ்கூல் குழந்தைங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுற வேலை தான். ஏற்கனவே இதை பற்றி நான் மீனா கிட்ட பேசியிருந்தேன், இப்போ அந்த ஸ்கூலில் அப்பாவோட ரெக்கமெண்டேஷனில் எனக்கு அந்த வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இதுக்கே ஸ்கூலில் போய் நீ கேட்கணும், நீ ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஸ்கூல் பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போய் விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுதான் இல்லை, இப்போல்லாம் யாரும் யாரை நம்பியும் குழந்தைங்களை விடுறதில்ல. ஸ்கூலில் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நிச்சயமாக அவங்க வார்த்தையை நம்பி கண்டிப்பாக இதெல்லாம் செய்வாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறதுனால அவருடைய பையன்ற ஒரு காரணத்துக்காகவும் என்னையை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனாலே தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. இனிமேல் என்னுடைய காரில் நான் எல்லாமே பண்ணுவேன், ஸ்கூலில் வரவங்க கிட்டே இங்கே என்னை பற்றி அவங்களே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டதும் இங்கே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்போது ஈவினிங் அப்புறம் மார்னிங்னு எல்லாருமே பிக்கப் பண்ணி கொண்டு விடுவீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷியை கொண்டுட்டு போய் விடுறதா என் வேலை நினச்சேன், இப்போ கிருஷியோடு சேர்ந்து நிறைய பசங்க என்னோட வரப்போகிறாங்கன்னு சொல்ல, ஆமாம் ஆண்டி அப்படின்னு இங்கே மீனா கிட்ட கிருஷும் ரொம்ப சந்தோஷமாகவே பேசிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் முத்து வந்துட்டு தன்னுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு ஸ்கூல் பசங்களை எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிட்டு போகவும் செய்கிறாரு. ஸ்கூல் பிள்ளைங்களோட போயிட்டு இருக்கும்போதே அருண் செக்
செக்கிங்னு சொல்லி எல்லாருமே நிறுத்த வைக்கிறாங்க. சார் உள்ள பசங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு டைம் கரெக்டாக அந்த டைமுக்கு கொண்டு போய் விடணும், இல்லைனா கொஞ்சம் சிரமமாயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு அங்கே அருண்கிட்டையும் அருண் கூட வேலை பார்க்குறவர்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் 2 பேருமே எங்கள் முத்து சொல்கிறத காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. இவ்வளோ பேர் நிற்கும் போது உங்களால் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பேச தான் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு முத்துவை அலோவ் பண்ணவும் செய்கிறாங்க. முத்துவை வந்துட்டு வெயிட் பண்ண வச்சு அலோவ் பண்ண முத்துவும் கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு கரெக்டாக போகவும் செஞ்சுறாரு. அவன் ஸ்பீடில் வண்டியை ஓட்டுவான், அப்படி ஓட்டும்போது அவனை பிடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அருணுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் அதுக்காக அவனை அதோட விட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி நீ வீடியோ எடுத்துட்டியான்னு சொல்லிட்டு இன்னொரு சிக்னலில் இருக்க அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்க எடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதை எனக்கு அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு இங்கே அருணுக்கு அனுப்பிவிட சொல்கிறாங்க. முத்து கொஞ்சம் ஸ்பீடாக போனதுக்கான அந்த எவிடன்ஸ் தான் இப்போது இந்த வீடியோவை கொண்டு போயிட்டு தன்னுடைய ஆஃபீஸர், அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. சார் நீங்களே பாருங்கள் சார், இவருக்கெல்லாம் நம்பி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டால் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிற போது பசங்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு கிடைக்கும்? இந்த மாதிரி வேகமாக ஓட்டுன்ற பேரில் மற்ற பசங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைக்கிற இவருக்கெல்லாம் யார் சார் லைசன்ஸை கொடுத்தது? முதல்ல இவரை கூப்பிட்டு என்ன இதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாரு எங்கள் அருணும். அது மட்டும் இல்லை சார், இவர் டிரைவிங் நேரத்தில் எவ்வளோ குடிச்சிருக்கார் பாருங்க. ஆல்ரெடி இவர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தண்ணி அடித்ததுக்கான எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முத்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரர் வந்திருப்பார். அந்த பிச்சைக்காரரை வந்துட்டு இங்கே அனுப்பி வச்சதே இந்த அருண் தான் வந்துட்டு ஃபோன் கேமரா எல்லாத்தையுமே ஆன் பண்ணி அவங்க கிட்டே போயிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்றது போல தான் அவரும் அதெல்லாம் செய்யவும் செஞ்சுருக்காரு, பணத்துக்காக நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அது மாதிரி இல்லாமல் அங்கே போயிட்டு அவங்க கிட்ட கதை கேட்டதுலேருந்து எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துகிட்டு வந்த அருண் அதில் அவங்க தண்ணி அடித்ததுக்கு மட்டும் வந்துட்டு கட் பண்ணி இங்கே அதை வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டவும் செய்கிறாங்க அருண். இதை பார்த்ததுமே அவரும் வந்துட்டு அப்படியே அதிர்ந்து போக, முத்து ஆல்ரெடி தண்ணி அடிச்சிருக்காரு, இங்கே என்னன்னா வேகமாக டிரைவிங் பண்ணுறாரு, யார் அது, முதல்ல அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அந்த முத்துவை வந்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. சார் நான் எந்த தப்பும் பண்ணலை சார், சொன்னால் கேளுங்க சார் அப்படின்னு முத்து எவ்வளவோ சொல்கிறாங்க. அப்போது இந்த வீடியோவில் காட்டி இதெல்லாம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் என்ன சார் பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணலை சார், இது எப்போவோ எடுத்த வீடியோ, எனக்கே தெரியாமல் யாரும் இதை பண்ணியிருக்காங்க சார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம் இருக்கும், என்னுடைய சந்தோஷம் இது சார். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நான் பசங்களை கூட்டிகிட்டு போனால் தானே சார் தப்பு. காலையிலே நான் இப்போ தானே சார் பசங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, ஹை ஸ்பீடில் எதுக்கு போனீங்கன்னு சொல்லி கேட்க, சார் நான் ஹை ஸ்பீட்லலாம் போகல சார், நார்மல் ஸ்பீடில் தான் சார் போனேன். போகிற வழியில் செக்கப்னு சொல்லிட்டு இவரும் பிடிச்சிட்டாரு. பசங்களுக்கு எக்ஸாம் வேறு, அந்த டைமுக்கு கரெக்டாக கொண்டு போய் அவங்களை விடணுமா இல்லையா சார்? அதுவும் இல்லாமல் நான் கவனமாக தான் சார் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன், என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இது வரைக்கும் வந்தது கூட இல்லது சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எவ்வளவோ கெஞ்சுறாங்க. சார் இவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார், இவரால் பிரச்சனைகள் மட்டும்தான் சுற்றி இருக்கவங்களுக்கு வரவும் செய்து அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்காக இவர் மேலே இவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்கன்னு அருணை பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் அந்த மாதிரி எனக்கு எந்த எண்ணமும் இல்லை சார் அப்படின்னு இங்கே அருண் சொல்கிறாங்க. சார் இவரும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சார், எனக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு உடனே அருண் சொல்கிறாங்க. முத்து இதுக்கு மேலே பேசாமல் அமைதியாக நிற்க, சார் நான் செஞ்சது தப்புனா தாராளமாக என் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து அது ரொம்ப தைரியமாக திமுறா ரொம்ப தன்னம்பிக்கையோடு நிற்கிறத பார்த்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எங்கள் அருணை பார்க்குறாங்க. நீங்கள் கொடுத்த வீடியோ படி இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சார் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு சார், இது இன்றைக்கி ஸ்பீடாக போனதுக்கான ஆதாரம் சார் அப்படின்னு சொல்லி அருண் நின்றுட்டே இருக்காங்க. படித்தா தானே சார், படிக்கலைன்னா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஊராக சுற்றுறது, இந்த மாதிரி படிக்கிற பசங்களை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விடுறேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கை ஸ்பாயில் பண்ணுறது, இதெல்லாம் தான் சார் இவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சார் படித்த விஷயம் படிக்காத விஷயம் இதை பற்றி பேச வேணாம், நான் தப்பு பண்ணியிருக்கேனா இல்லையாண்ணா அதை மட்டும் விசாரித்தா போதும், எதுக்காக படிப்புன்னு எப்போதும் அதிலே வந்து நிற்கிறீங்க, படித்தா மட்டும் நீங்கள் பெரிய ஆள் ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்ல, படித்ததுனால தான் இவர் இந்த இடத்துல இருக்காரு, நான் இன்னும் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக முயற்சியையும் நான் மேற்கொண்டுட்ருக்கேன்னு எங்கள் அருண் சொல்லும் போது, இங்கே வாழ்க்கையிலையும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, படித்தா மட்டும்தான் சில விஷயங்களை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, படிக்கவே இல்லைனாலும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது, அது முதல்ல கற்றுக்கோங்க மிஸ்டர் அருண் அப்படின்னு அங்கே முத்து சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்ருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, இது ஸ்டேஷனாக என்னன்னு நினச்சிங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்கிறதுக்கு எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் திட்டவும் செய்கிறாங்க. சார் படிக்கலாமலாம் இல்லை சார், நானும் ஸ்கூல் போனால் படித்தேன்,
அப்போ நடந்த ஒரு சின்ன விஷயத்தால் என்னால் ஸ்கூல் போக முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்ல, அப்படியா எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு சொல்லி கேட்க முத்து தன்னுடைய ஸ்கூல் நேமை சொல்கிறாங்க. முத்துன்ற பேரும் அந்த ஸ்கூல் நேமையும் சொன்னதுமே உட்காந்துருக்க ஆஃபீஸர் கிளம்பி நிற்கவும் செய்கிறாங்க. முத்து இதை சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் ஏன் கிளம்பி நிற்கிறீங்கன்னு சொல்ல, முத்து உங்கள் அண்ணன் பேர் மனோஜ் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கும்போது டக்குன்னு அங்கே நின்றுட்டு இருக்க ஆஃபீஸர் முத்து பக்கத்தில் வந்து திடீர்னு கட்டி பிடிக்க அதை பார்த்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். அருண் எதிர்பார்க்கவே இல்லை. அருண் அப்படியே ஷாக்காக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. சார் என்ன சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி அருண் பார்க்க, முத்து நான் உன்னை இத்தனை நாளாக பார்க்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தடவை கூட உன்னை என்னால் நேரில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, முத்து என்ன தெரியலைன்னு சொல்லி கேட்க, தெரியல சார் அப்படின்னு ஒரு சைலண்டான வார்த்தைகளோட இங்கே முத்து மெதுவாக பேச, ஆஃபீஸர் உடனே என் பேர் ஆகாஷ் மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்ல, ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதான் ஓ அண்ணன் மனோஜ் நான் படிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கக்கூடாதுன்னு என் நோட்டு பேப்பர் இது எல்லாத்தையுமே பிச்சு போடுவான், புக்கெல்லாம் கூட கிழிச்சு போடுவானே, அப்போ கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நிற்பியே, மறந்துட்டியா நீ மறந்துட்டியா முத்து அப்படின்னு சொல்லி கேட்க, ஞாபகம் வந்துடுச்சு சார் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன சார்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கட்டை பிடிக்க, இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு அருணுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் இந்த பொசிஷனில் அப்படின்னு சொல்லும்போதும், முத்து நான் அன்றைக்கி நல்லா படித்து நல்ல பொசிஷனில் இருக்கேன். சில நேரங்களில் அந்த ஸ்கூலில் எனக்கு நிறைய ஹெல்ப் நீ பண்ணியிருக்கேன். அதில் நான் லைஃப்பில் மறக்க கூட மாட்டேன். அம்மா ஒன்று மனுஷ் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்ல, அவன் ஷோரூம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு போட்டி போட்டு படித்தான், ஷோரூம் தான் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க, படித்து என்ன சார் பண்ணுறது, இங்கே சொந்தமாக அறிவுன்னு இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, அது சரிதான் அப்படின்னு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க அங்கே ஆகாஷும். அந்த நேரத்தில் முத்து வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகவும் அதே சந்தோஷமாகவும் பார்த்துட்ருக்க, என்னால் முடியலைனாலும் ஆனால் நீ இந்த நிலைமையில் இருக்கும்போது எனக்கு அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, சார் அது வந்து எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல, யோ அதெல்லாம் தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயாங்கிட்டு முத்துவை பற்றி என்கிட்டே தப்பாக வந்து பேசுறியா, முத்து கூட நான் படித்த அந்த காலத்தில் ஏன் முத்து எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லா தெரியும், சத்தியமாக அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, சார் எனக்கும் இவருக்கும் அப்படின்னு சொல்ல, முதல்ல வெளியே போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அருண் எங்கள் முகத்தை தொங்க பாட்ட மாதிரி வெளியே போக, உனக்கும் இந்த ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை என்னன்னு சொல்ல, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இவர் என்னுடைய சகலை தான், என்ன கொஞ்சம் அவருக்கும் எனக்கு பிரச்சனை ஃபேமிலி இஷ்யூ, அதான் அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் எப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்ல, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருமுத்து, உனக்கு என்ன எதுவாக இருந்தாலும் எந்த ஹெல்ப் என்னால் இருந்தாலும் என்கிட்ட கேளு, தயங்காமல் நான் உனக்கு அதை செய்கிறேன்னு சொல்ல, பரவாயில்ல நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இப்படி இருக்கிறத நான் மனோஜ்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. முத்துவும் அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, சரி அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப சந்தோஷமாக வெளியே போக, அருணுடைய முகம் அப்படியே வாடி போய் நிற்கிது. முத்து கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு போன முத்து இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டில் இருக்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க நேரம் தான் அந்த நேரத்தில் அங்கே மனோஜ் உள்ளே வராரு. டேய் மனோஜ், உங்ககிட்ட தானே அந்த விஷயத்த சொல்லி சந்தோஷப்படணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, என்னடா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஸ்கூல் படித்தப்போ உன்னுடைய கிளாஸ்மேட் ஆகாஷ் ஞாபகம் இருக்கா, நீ கூட அவன் கூட அதிகமாக போட்டி போடுவேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதுக்கப்புறம் தான் நான் அவனை பார்க்கலையே, அவன் என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியலையே, என்ன பண்ணிகிட்டு இருக்க போகிறான், என்னை விட ஏதாவது மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க போகிறான், அதை தான் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசுகிறாங்க. நான் அவனை விட எத்தனை டிகிரி முடிச்சு வச்சுருக்கேன், அவன் அந்த அளவுக்கு கூட படிச்சிருக்க மாட்டான் பாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்து வாயிலே கையை வச்சுட்டு பயங்கரமாக சிரிக்க, இப்போ எதுக்கு முத்து சிரிக்கிறீங்கன்னு ரோஹிணி கேட்குறாங்க. முதல்ல ஒரு விஷயத்த சொல்வார்ல அதை கேளுங்க அப்படின்னு அங்கே மீனா அதட்டும் போது ரோஹிணி அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க, பேருக்கு பின்னாடி டிகிரி இருக்கிறதுனால மட்டும் பெரிய மனுஷன் ஆகிட முடியாது மனோஜ், அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நல்ல அறிவு இருக்கா திறமை இருக்கான்னு பார்க்கணும், உன்னையை விட அவன் நல்ல வேலையில் தான் இருக்கான்னு சொல்ல, என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற என்ன வேலை, அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கான், இப்போது நம்ம ஏரியாவில் இருக்க இந்த ஸ்டேஷனுக்கு தான் அவன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே இங்கே பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் அவன் படிக்கக்கூடாதுன்னு என்னென்னலாம் வேலை பார்த்தேன், ஆனால் இப்போ அவன் உன்னை விட படித்து நல்ல பொசிஷனில் இருக்கான், பார்க்கும்போதே எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு, இந்தா ஃபோட்டோ பாரு அப்படின்னு ஃபோட்டோவை காட்டேன். அதை பார்த்த மனோஜ் அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. டிகிரி எத்தனை டிகிரி வாங்கினாலும் நீ எல்லாம் ஆகாஷ் பக்கத்தில் நிற்க கூட முடியாது, ஏன்னா அவன் மூளைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக மனோஜ் அவமானப்பட்டது மிச்சம், அங்கே அருண் அவமானப்பட்டதும் மிச்சம்.